ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தமிழக அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கொட்டும் மழையை கூட பொருட்படுத்தாமல் அவர் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. இந்த நிலையில் பார்க்கும் பொழுது மக்கள் பார்த்தீங்கன்னா காத்திருந்து அவரை சந்தித்திருக்கிறதாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ஆய்வு பணியை முடிச்சதுக்கப்புறமா குடையுடன் முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மக்களை பார்த்து கையசை தரக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆய்வு பணியில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அது பற்றிய ஒரு தகவலோடு இன்னும் கூடுதல் அப்டேட்ஸை பற்றி நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட 3ஆம் நிலை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகளை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்திருக்கார். கோயம்பேடு மற்றும் கொடுங்கையூரில் செயல்படக்கூடிய சுத்திகரிப்பு நிலையங்கள் மூலமாக நாளொன்றுக்கு மொத்தம் 90 மில்லியன் லிட்டர் கழிவுநீர் உயர்தரத்தில் மறுசுழற்சி செய்யப்படுது. சுத்திகரிக்கப்பட்ட மறுசுழற்சி நீர் தொழிற்சாலைகள், கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் கான்கிரீட் தயாரிப்பு பிரிவுகளுக்கு வழங்கப்படுறதுனால தொழிற்சாலைகளுக்கு பயன்பட்ட நன்னீர் தற்போது பொதுமக்களின் குடிநீர் தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக நிலத்தடி நீர்வளம் பாதுகாக்கப்படுவதோடு சென்னை மாநகரின் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வு பணியின் போது கோயம்பேடு பகுதியில் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் மேம்பாலத்திற்கு அடியிலையும் சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளிலையும் திரளான பொதுமக்கள் முதலமைச்சரை காண்பதற்காக காத்திருந்தனர். இதனை அறிந்த முதல்வர் விஜய் தனது காரில் இருந்து இறங்கி கையில் குடையுடன் நேரில் காத்திருந்த மக்களை நோக்கி உற்சாகமாக கையசைத்து தனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். இந்த ஆய்வின் போது அரசு தலைமையரோட சபரிநாதன் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சுகன்தீப் சிங் பேடி, சென்னை குடிநீர் வாரிய மேலாண்மை இயக்குனர் ஆனந்த் மற்றும் அரசு உயர் அலுவலகர்கள் உடனிருந்ததாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து விஜய் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய பட்சத்தில் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் பார்க்கும் பொழுது சில விஷயங்களை அதிரடியாக எடுத்து சில விஷயங்களை செய்திருக்கிறதாக கூறப்படுகிறதுங்க. அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்று தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பு முனையாகவும் எழுச்சிகரமான ஒரு அத்தியாயமாகவும் பார்க்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் நலன் சார்ந்த வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை வழங்குவதற்காக அவர் தனது முதல் கட்ட பணிகளிலேயே அதிரடியான மாற்றங்களை கொண்டு வர தொடங்கினார். குறிப்பாக அரசினுடைய ஒவ்வொரு துறையிலையும் தகுதியும் அனுபவமும் வாய்ந்த அதிகாரிகளை பணி அமர்த்துவதன் மூலமாக நிர்வாகத்தை துரிதப்படுத்தவும் பொதுமக்களுக்கு சென்று சேரக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தவும் அவர் திட்டமிட்டிருந்தார். இதன் ஒரு பகுதியாக கடந்த காலங்களில் திறமையின்றி பெயரளவில் பதவிகளில் இருந்தவர்களை ஓரம் கட்டிவிட்டு நாட்டின் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்களை தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக களமிறக்க தொடங்கி இருப்பது அனைத்து தரப்பினரிடமும் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தன. இந்தியாவின் உயர்மட்ட திட்டக்குழுக்கள்லையும் பொருளாதார அமைப்புகள்லையும் நீண்ட காலம் பணியாற்றி சர்வதேச அளவில் புகழ்பெற்ற மாண்டெக் சிங் அலுவாலியா போன்ற மேதைகளை தமிழ்நாட்டின் பொருளாதார முன்னேற்ற பாதையை வழிநடத்த முதலமைச்சர் விஜய் நியமிக்க முன்வந்துள்ளார் என்ற தகவல் மாநிலத்தின் நிதித்துறையில் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கின்றது. உலகளாவிய பொருளாதார சூழல்களை கையாள்வதிலையும் மாநிலத்தின் உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்துறை வளர்ச்சியை திட்டமிடுவதிலையும் இவரது பங்களிப்பு தமிழ்நாட்டை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல பெரிதும் உதவியாகவே இருக்கும். கடந்த கால ஆட்சிகளில் பொருளாதார
பொருளாதார ஆலோசகர்கள் என்ற பெயரளவுக்கு பதவிகளில் இருந்துவிட்டு எத்தகைய ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளையும் செய்யாமல் இருந்தவர்களுக்கு இந்த நிர்வாகம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. அதற்கு மாற்றாக உண்மையான பொருளாதார மீட்சியை தரும் வல்லுநர்களை தேடி பிடித்து முக்கிய பொறுப்புகளை வழங்குவது மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியை மிக உத்வேகமான வேகத்திற்கு நகர்த்தும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பொருளாதார வல்லுநர்களின் வருகை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டின் பல்வேறு முக்கிய துறைகளில் பல முன்னாள் IAS மற்றும் IPS அதிகாரிகளின் அனுபவத்தை பயன்படுத்தவும் தமிழக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. எந்தவித அரசியல் சார்பும் இன்றி மக்கள் நலனை மட்டுமே முதன்மையாக கொண்டு நடுநிலையோடு செயல்பட்ட நேர்மையான அதிகாரிகளை தேடி பிடித்து முக்கிய பொறுப்புகளை வழங்குவது நிர்வாகத்தின் தரத்தை பல மடங்கு உயர்த்தும். நீண்ட காலமாக திறமையிருந்தும் ஓரங்கட்டப்பட்டிருந்த பல மூத்த அதிகாரிகள் மீண்டும் முக்கிய களங்களுக்கு திரும்புவது அரசு இயந்திரம் எந்தவித தடையும் இன்றி மக்களுக்கு வேகமாக சேவை செய்ய பெருமளவில் வழிவகுக்கும். இந்த அதிரடி மாற்றங்கள் மூலமா அரசு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய தேக்க நிலை முழுமையாக உடைத்தெறிக்கப்பட்டு துடிப்பான ஒரு புதிய நிர்வாக கலாச்சாரம் உருவாக்கியிருக்கிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் அவரது வலதுகரமாக இருந்து மாநிலத்தின் முக்கிய சட்ட பிரச்சனைகளையும் நிர்வாக சிக்கல்களையும் திறம்பட கையாண்ட மூத்த அதிகாரி ஒருவர் மீண்டும் தமிழக அரசின் முக்கிய உயர் பதவியில் களமிறங்க உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக காவிரி நீர் பங்கீட்டு சிக்கல் மற்றும் மாநிலத்தின் உரிமைகள் சார்ந்த பல சட்ட நுணுக்கமான விவகாரங்கள் முந்தைய காலத்தில் ஆழமான வாதங்களையும் ஆலோசனைகளையும் வழங்கிய அனுபவமிக்க இந்த அதிகாரி தற்போதைய முதல்வர் விஜய்க்கு துணையாக இருக்க போவது மிகப்பெரிய பலமாகும். சட்டம் மற்றும் நிர்வாக விவகாரங்கள் நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட இதுபோன்ற ஆளுமைகளின் வழிகாட்டுதல் தமிழக அரசு எதிர்கொள்ளும் சவால்களை துணிச்சலோடும் சட்டப்பூர்வமாகவும் எதிர்கொள்ள பேருதவியாகவே அமையும். திறமையும் நேர்மையும் மட்டுமே அளவுகோலாக கொண்டு முன்னிறுத்தப்படக்கூடிய இந்த புதிய ஆட்சியில் சாமானிய மக்களுக்கும் பலன் தரக்கூடிய வகையிலான பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் விரைவுபடுத்தப்பட்டு வருகின்றன. ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்குவதே தனது முதன்மை குறிக்கோள் என்று முதலமைச்சர் விஜய் எடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு அடியும் தமிழகத்தின் எதிர்காலத்தை வளமானதாக மாற்றி கொண்டிருக்கிறது. ஓய்வு பெற்றிருந்தாலும் தேசத்தின் மீதும் மாநிலத்தின் மீதும் பற்று கொண்டு உழைக்க தயாராக இருக்கும் நேர்மையான அதிகாரிகள் மீண்டும் களம் இறங்குவது ஒட்டுமொத்த தமிழக அரசுக்கும் புத்துணர்ச்சியை கொடுத்துள்ளது. அனுபவ மிக்கவர்களின் ஆலோசனைகளும் இளமை துடிப்பான முதலமைச்சரின் துணிச்சலான முடிவுகளும் இணைந்து தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாக மாற்றுவதற்கான உறுதியான அடித்தளத்தை தற்போது அமைத்து கொடுத்துள்ளன. இந்த மாற்றங்கள் அனைத்தும் உறுதியாக நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி, கல்வி, சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலையும் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்படுவது உறுதி. முந்தைய கால தேக்க நிலை நீங்கி மாநிலத்தின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசின் பலன்கள் நேரடியாகவும் முழுமையாகவும் சென்றடையும் விதம் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்கள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் நேர்மையான IAS அதிகாரிகள் கைகோர்த்து செயல்படும் இந்த புதிய சகாப்தம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு பொற்காலமாக பதிவாகும் என்று அனைத்து துறை வல்லுநர்களும் பெருமிதத்துடன் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தும் வருகின்றனர்.